கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் 16/11/2024 15/12/2024 வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாசம்னு சொல்றோம். இந்த கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி அன்னைக்கு பிறகுறது. துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போற சௌரமான மாதம்னு சொல்றோம். இந்த கார்த்திகை மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்னு பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ராசியா இந்த மாசத்துல என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாசத்தின் கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேனா ரிஷபத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்துல குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறதும், கேது கன்னியிலும், சூரியனும் புதனும் விருச்சிகத்திலும், தனுசுவில் சுக்கிரனும், கும்பத்தில் சனியும், ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாசத்தினுடைய கோல்சாரம். இந்த மாசத்துல வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் 3/12/2024 டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தாலும் சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போறார். இதுதான் இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 16/11/2024 அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இதுவை அனுபவிக்கணும்ட்டு காவேரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது, ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது. அதனால் அந்த காலகட்டத்திலையும், அதாவது கார்த்திகை 1ஆம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர். மிகவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தோம்னா 23/11/2024 அன்னைக்கு வாஸ்து நாள். வாஸ்து கார்த்தால 10:14 11:44 1.5 மணி நேரம். இந்த உணவு அருந்து காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி 36 நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும், வீட்டின் மனைகோல் இடுதல், வீட்டில் மனை பூஜை போடுதல், அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது, வீட்டுக்கு மேலே ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு, அதாவது ராகுகாலம், யமகண்டம், எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும். 1/12/2024 அன்னைக்கு கார்த்திகை அமாவாசை. மிகவும் ஏற்றமான நாள். அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 13/12/2024 அன்னைக்கு பரணி தீபம். அதாவது கார்த்திகை மாசத்துல பரணி தீபம் ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஏற்றம். அன்னைக்கு பார்த்தாலேயானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம். பிரதோஷ காலம் வேற. அன்னைக்கு சாயந்தரம் 6:10 மணி 6:15 மணி வரலும் தான் திரையோதசி இருக்கு. அதனால சாயந்தரம் 5:45 6:15 வரலும் பிரதோஷ காலம் வேற இருக்கு. மிகப்பெரிய ஏற்றமான காலம். பரணி தீபம் அன்னைக்கே தான் கிருத்திகையும் இருக்கு. கிருத்திகை தீபம் எல்லாமே அன்னைக்கு. திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது 15ஆம் தேதி பௌர்ணமி. அதாவது 15/12/2024 அன்னைக்கு பௌர்ணமி வருது. கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்னைக்கு வருது. ஸோ இந்த மாதம் மொத்தமே நல்ல விசேஷமான நாட்கள், நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள், நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள், திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும். உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் 2024 பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 16/11/2024 15/12/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிநாதனே 3ஆம் இடத்துல நீச்சப்பட்டதிலிருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறார். குருவினுடைய பார்வையில் இருக்கார். பெரிய ஏற்றம். குரு வக்கரம் பெற்ற குரு. சூரியன் 4ஆம் இடத்துல சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமைகிறது. ஏன்னா பொதுவாகவே குரு வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சப்தமத்தில் வரக்கூடிய சூரிய பகவானை பார்க்கும் பொழுது 180 டிகிரியில் பார்ப்பார். சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, உங்களுடைய
அதாவது சுகங்கள் கெடாது, சுகங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. ராசிநாதனே 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எதிர்பாலினத்தவரோ எதிராளிகள் புரிந்து கொள்வதில் தவறாக புரிந்து கொண்டு அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேசுகிறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதை தவிர யாரையும் கடுமையாக பேசுகிறத கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். பொது வெளியில் இருக்கவங்க, அதுவும் அரசாங்கம், அரசியல் இந்த சார்ந்தவங்கள் சிம்மராசியில் இருந்தீங்கன்னா பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்ர நிவர்த்தி எல்லாம் அடைஞ்சிட்டார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள், எதிராளிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பார்ட்னர்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக, அவங்களுடைய டாமினன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். நண்பன் அப்படின்னு சொல்லும் பொழுதே 7ஆம் இடத்தை குறிக்கும். அது 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி திக்பலம் வேறு 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் அவருடைய 7ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எதிராளிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பொறுமையாக கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசிக்கு 4, 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். இதன் மூலியமாக உங்களுடைய பாக்கியங்கள் கெடும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும். வெளிநாடு போகணும்னு படிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, அவரே 5ஆம் இடத்துல இருக்கார். ஆணுக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் கம்மியாக இருந்ததே, ஆனால் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் அதிபதி 3க்கு 3ல் இருக்கிறதுனால நிச்சயமாக வீரியத்தன்மை அதிகமாகும். அதனால் கண்டிப்பாக சுக்கிரன் தனித்து வேறு இருக்கார். அதனால் குருவினோட வீட்டில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். அதாவது ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடமும் 5ஆம் இடமும் பரிவர்த்தனையாரு. தொழிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக தொழிலில் ஒரு சற்று பின்னடைவு இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகத்தில் 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்காருன்னா சொந்த தொழில் செயற்பாடுகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சற்று பிரச்சனைகள், ஈகோ கிளாஷ் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அவர்களை தாண்டி போக முடியாது. பொறுமையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் மறைந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும், மறைந்த இடத்துலேருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு பணம் வரும். அதாவது இன்சூரன்ஸ், ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் டிசம்பர் 3ஆம் தேதி போயிடுறார். டிசம்பர் 3ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிர பகவான் அங்கே போகிறதுனால 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் முயற்சிகள், ஏதாவது வேலை கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஏதாவது கிடைக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பார்க்குறார். இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கார். அவரையும் சனி பார்க்குறார். அதனால் அரசியல் சார்ந்த கான்ட்ராக்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் சற்று போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. சரி, இந்த மாதம் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றிகரமாக இருக்கும்னு சொன்னாலும் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்த்து வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள் என்னென்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நிச்சயமாக புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய குளத்துலேருந்து ஒரு அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த நந்தீஸ்வரரை வணங்குங்க, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது.
மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.